ஒருத்தன் 8 மணின்றான், ஒருத்தன் 10 மணின்றான். 10 மணி மாதிரி இருக்கு, 8 மணி மாதிரி இருக்கு, எத்தனை மணி மாதிரி இருக்கட்டும், ஒரு முடிவுக்கு வருவோம். எங்க வரணும்? வாட்சுக்கு வா. மணி எத்தனை காட்டுது அதான். அப்படிதான் நீதிமான அநீதிமான அதெல்லாம் விட்டுரு. பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு நம்ம மக்கள் எவ்வளவு வீணான வார்த்தையை ஸ்டேஜில் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கும் யூஸ் இல்லை, நமக்கும் யூஸ் இல்லை, மற்றவனுக்கு யூஸே இல்லை. மற்றவனை உருவாக்காத, அவனை உருவேற்படாத ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் நீ பேசாத, அது யூஸ்லெஸ் வேர்டு. If God only sent you to that village, come on, give me a proof. Amen. ஆண்டவர் தான் உங்களை அந்த வில்லேஜுக்கு அனுப்பி இருந்தானா, எனக்கு ப்ரூஃபை கொடுங்க. I am the witness. நான் தான் சாட்சி. என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஃபோக்கஸை மெசேஜ்ல இருந்து திருப்பி உங்க வாழ்க்கையை கொண்டு வாங்க. Nowadays the preachers never bother about their life. So இப்போ அநேக ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை பத்தி எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. They never bother about their dress, never bother about their house, they never bother about their prosperity, but they are keep preaching unbelieving truth. அவங்க வளர்ச்சியை பத்தி, அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி, அவங்க வீட்டை பத்தி இதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. Still we are keep preaching, but we are pushing the people to believe the supernatural thing. பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் நேச்சுரலுக்குள்ள அவங்கள தள்ளும்படி நம்ம அவனை போட்டு அடிச்சு பண்றோம். இதை நம்பு, கர்த்தர் செய்வார், நம்புன்னு. நீச்சலே தெரியாத ஒருத்தனை தண்ணிக்குள்ள தள்ளி விடுறதுல அவன் சொல்ற, நீ குதியா, என்னையே ஏன் தள்ளுற, நீ குதியா, நீ எதையாச்சும் காட்டியான்றான். எனக்கு நீச்சல் தெரியாது, நீ தம்பு நல்லா நீச்சல் கற்றுக் கொடுக்குற. என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ள குதிச்சிடணும். குதிச்சுட்டு கும்புன்னு நீந்திட்டு அப்புறம் சொன்ன, கமான் கமான் மை பாய், கமான் வாயான்னு கூப்பிட்டு அவன் தவுதான் நம்பி. நம்மளே நம்ம பாடு பெரும்பாடா இருந்துட்டு. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஐ ஆம் த விட்னஸ், ஐ ஆம் த விட்னஸ். நான் தான் சாட்சி. என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஃபோக்கஸை மெசேஜ்ல இருந்து திருப்பி உங்க வாழ்க்கையை கொண்டு வாங்க. த ஃபர்ஸ்ட் when Jesus after Jesus breaking the bread, he broke it and gave it to the disciples. Then only it goes to the congregation. So இயேசுநாதர் என்ன பண்றாருன்னா, அப்பத்தை பிச்சு சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கு அப்புறம் தான் அது மக்களை சென்றடைகிறது. The bread, where the bread goes first, அப்ப எங்க போகுது? ஃபர்ஸ்ட் to the disciple. Amen. Then only to the congregation. அதுக்கப்புறம் தான் சபையை சென்றடைகிறது. So if God wants to bless the congregation with prosperity, so சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, விரும்பினால் whom he bless at first, யாரை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரு? ஊழியக்காரர்கள். தலையில ஊத்துனாதான் ஆமென் ஆமென். எஸ் எஸ். தாடிக்கும் தாடைக்கும் வரும். ஆனா நம்ம மக்கள்லாம் மேலுக்கே குளிக்கிறாங்க. கொடுக்கிற செய்தியா, நீ கொடு பாஸ்டர், நீங்க ஒரு 50 ரூபா கொடுங்க, டீயை சொல்லுங்க. இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மேலு குளிக்கிறார். கொஞ்ச நாள் என்ன ஆகி போயிடும், மேலெல்லாம் பலன்னு ஆயிரும். எல்லாம் பெரிய பெரிய வீடை கட்டி காரில் தான் இறங்குவாங்க. நான் மட்டும் பழைய டிவிஎஸ் 50 தான் வரணும். ஏன்னா இந்த பாஸ்டர் மேலுக்கே குளிச்சிருக்கிறார். சர்ச்சுக்கு பேசி சர்ச்சு ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க, பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார். எந்த செய்தியையும் எந்த வசனத்தையும் முதலாவது எனக்காகவே நான் படிக்கிறேன். பவுல் சொல்லுகிறான், பிரசங்கிக்கிற நான் எனக்குத்தானே பிரசங்கியாதிருப்பேனோ, உனக்கு நீயே பிரசங்கியாதிருப்பாயோ. I preach to myself at first.
நான் எனக்கே போதிக்கிறவனா இருக்கிறேன் மதர். I want to be a witness. நான் சாட்சியா இருக்க விரும்புகிறேன். Through me, not through my message, through me all might believe. என்னுடைய மெசேஜ் மூலமா கிடையாது, என் மூலமாக சாட்சியா இருக்க விரும்புகிறேன். ஆமென். என் தன் மூலமாக அநேகர் விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுப்பதற்கு சாட்சியாக வந்தான். ஆமென், ஆமென். யோனா வந்து ஒரே நாள் பிரசங்கத்துல 1.5 லட்சம், எத்தனை லட்சம் பேர்? 1,40,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பைபிள்ல பெரிய பிரீச்சர் பீட்டர் கிடையாது. பீட்டர் இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் பிரீச்சர். ஜோனா இஸ் த கிரேட்டஸ்ட் பிரீச்சர், பவர்ஃபுல் பிரீச்சர். பிகாஸ் நியர்லி 1 million, more than 1 million people, the whole city repented. பேதுரு ஒரு பெரிய போதர் கிடையாது. ஏன்னா யோனா சொன்னதை கேட்டு 1,40,000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரே நாள். One day message. ஒரே நாள்ல. But more than 10 years Noah was preaching. Nothing was happened. ஆனா நோவா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா more than 10 years எதுவும் நடக்கல. I don't know how long he preached. 120 years he preached. Finally 9 people were saved. 8 people. 120 வருஷமா நோவா பிரீச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். கடைசியா 9 why the whole city repented within a day by the message of Jonah? So அந்த சிட்டி முழுவதும் 1,40,000 பேர் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன என்றால் the whole city were worshipping the fish god, the god of the fish is the signifies god. ஸோ அந்த முழு நகரமும் மீனை வணங்குறதா இருக்கு. ஏன்னா மீன் அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி இருக்கு. Fish is their god. One day a man who comes in from the belly of this fish, they just astonished. And they start believing that he is the son of God, he is the one who was sent from our God. ஆமென். அவங்க மீனை ஆராதிக்கிறதுனால ஒரு நாள் திடீர்னு மீன் மூலமா ஒருத்தர் வெளியே வரும்போது, மீனுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது தேவனுடைய குமாரனாவே கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. They needed a witness to accept his message. அவங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனி தேவைப்படுது. அவங்க சொல்றதை நம்புறதுக்கு ஒரு 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 ப்ரூஃப் தேவைப்படுது. So God gave the proof. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. Paul did many miracles to make the people to believe the gospel. பவுல் அநேக அற்புதங்களை செய்கிறாரு. ஏன்னா மக்கள் சொல்ற சத்தியத்தை நம்புறதற்காக, அதே மக்கள் சொல்லக்கூடிய சத்தியம், மக்கள் கேட்கிற சத்தியத்தை நம்ப வைப்பதற்காக பவுல் அநேக அற்புதங்களை என்ன செய்தார்? Everyone they need proof. எல்லாருக்கும் ஒரு சாட்சி தேவைப்படுகிறது. They need not believe your message without any proof. ஸோ நீங்க உங்க மெசேஜ் நம்பாட்டி எப்படி அவர் ப்ரூஃப் பண்ண முடியும்? They need not believe your message without having without seeing a proof. ஸோ அவங்க நம்ப தேவையில்லை. ஒரு சாட்சியை பார்க்காம அவர்கள் நம்புவதற்கு தேவையில்லை. People need a proof. மக்களுக்கு ஒரு சாட்சி தேவைப்படுகிறது. After the witness only even the disciples accepted Jesus Christ. Amen. சாட்சிக்கு அப்புறம் தான் போதகர்கள் சீஷர்கள் கூட இயேசுநாதர் அங்கீகரிச்சார். After the miracle was done in the city of Ghana. ஆமென். கானா ஒரு கல்யாணத்துல நடந்த அந்த அற்புதங்கள், the water turned into wine. After that miracle only disciples start believing Jesus. Amen, amen, amen. கானா ஒரு கல்யாணத்துல நடந்த அற்புதத்துக்கு அப்புறம் தான் மக்கள் இயேசுவே நம்ப ஆரம்பிச்சாங்க. So everyone that need a proof. எல்லா பேருக்கு ஒரு சாட்சி தேவைப்படுகிறது. When a policeman stopped you and asked where is have you got your license? ஒரு போலீஸ்கார் உங்களை நிப்பாட்டி உங்களோட லைசென்ஸ் இருக்கான்னு கேட்டா, you say promise I have got அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம் நான் வந்து வாங்கியிருக்கிறேன், நீ வேணாலும் ஆடியோ வந்து வந்து கேளுங்க சார், நான் எட்டு போட்டேன் சார், வந்து ஜஸ்ட் பிலீவ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ரெடி டு பிலீவ் மை சன், பட் ஷோ யுவர் ஐடி, ஷோ த ப்ரூஃப். நீங்கள் போலீஸ்கார்ட்ட சத்தியம் பண்ணலாம் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவருக்கு அது சத்தியம் தேவையில்லை, ப்ரூஃப் கேட்குறார். லைசென்ஸ் வித்தவுட் ப்ரூஃப். If you want to make the policeman to believe, you have to talk at least 1 hour or 1.5 hours.
சாட்சியே இல்லாம அவர் நம்ப வைக்கணும்னா குறைஞ்சது 1.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசி ஆகணும். But if you have the proof, you need not preach 1 hour. It's a matter of a minute. He will believe. ஆனா உங்ககிட்ட சாட்சி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் போதும், நீங்க சொல்லிட்டு வந்துடலாம். Praise God. Amen, amen, amen. So your life have witness and signs. You need not preach a long sermon. ஸோ உங்க வாழ்க்கையே அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைந்திருந்தா நீங்க ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. People will believe within a 15 minutes of message. ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெசேஜ்ல மக்கள் புரிந்து கொள்வார்கள், நம்புவார்கள். That is enough, more than enough to the congregation to believe your sermon. அது போதுமானது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் Because you are standing in front of them as a witness. ஏன்னா நீங்களே சபைக்கு முன்னாடி ஒரு சாட்சியா இருக்கிறீங்க. So the witness, it make the people to believe the preaching and gospel. Amen. Nowadays people are seeking the witness to the gospel. ஸோ இப்போ மக்கள் சாட்சியை எதிர்பார்க்கிறார்கள். Yeah, they are seeking the witness for the gospel. They are ready to believe it. சத்தியத்திற்கான ஒரு சாட்சி எதிர்பார்க்கிறார்கள். சாட்சியை பார்த்தாங்கன்னா அவங்க நம்புறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. But preachers are not ready to show the witness, but they are ready to preach for 3 hours and 4 hours. ஆனா போதர்கள் சாட்சியை காமிக்கிறதுக்கு ரெடியா இல்ல, ஆனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. But people are ready to listen your 3 hours message, but they just want to see the proof. மக்கள் 3 மணி நேரம் மெசேஜ் கூட கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா அந்த சாட்சி they are not ready to they are ready to tolerate your 3 hours message, but they just want to see the proof. 3 மணி நேரம் 4 மணி நேரம் மெசேஜ் they are ready to believe by seeing the proof. Amen, amen, amen. So I want you to long for being a witness. So நீங்க ஒரு சாட்சியா இருக்கிறதற்கு வாஞ்சிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மறுபடி சாட்சின்னு நீங்கள் நல்லவருன்றதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறதெல்லாம் பேசலை, அந்த சாட்சியே பேசலை. நீங்கள் நல்லவருன்றதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லலை, கர்த்தர் நல்லவருன்றதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களை பார்த்த உடனே என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரணும். என்ன வரணும்? கர்த்தர் நல்லவர். இவர் நல்லவரான்னு எனக்கு தெரியல, ஆனால் இவர் கும்பிட்ற கர்த்தர் நல்லவராக தெரியல. இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா, இவர் நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தர் தான் பாவம் சோதிக்கிறார் அவரை. கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லவனா இருந்தாலும் எனக்கு சாட்சியா இல்லையடா, ஆனா அவன் எனக்கு சாட்சியா இருக்கானே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். You will be my witness. That's what God said. நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள்னு தேவன் சொல்றார். உனக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்லு. உங்களுக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு கிடையாது, எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்றார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்துல நண்புக்குரியவர்களே, just long for being a witness or for signs and wonders. தேவனுக்கு சாட்சியா இருப்பதற்கு வாஞ்சிக்கிறபடி நான் விரும்புகிறேன். So the Bible says அற்புத அடையாளங்கள், already said signs and wonders. Amen. அற்புதங்களும் அடையாளங்களும். So sign, wonder is the sign. It is not signs and wonders. Wonders are the sign that your preaching is right. Amen. To prove that your preaching is right. அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு சாட்சி தான். நீங்க ப்ரீச் பண்ற மெசேஜ். அந்த பைபிள் சொல்லுது அற்புத அடையாளங்கள். அற்புதங்களும் அடையாளங்கள் அல்ல, அற்புதங்களே அடையாளங்கள். Your miracles are the sign. Sign என்ன? ஒரு ப்ரூஃப். அற்புதங்கள் தான் சாட்சியா இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்க உங்களுடைய ஒவ்வொரு சின்ன மெசேஜ் கூட ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளம் அற்புதமாகவும் இருக்கலாம், அதிசயமாகவும் இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், ஆனால் நான் பேசுறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். ஆமென். நீங்கள் எதிர்பார்த்தா நீங்கள் சின்ன சர்ச்சோ பெரிய சர்ச்சோ, சின்ன சபையோ பெரிய சபையோ, உங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு அடையாளத்தை தேவன் தருவார். Sign means signature. Sign means signature. Sign என்றால் அடையாளம் என்பது தேவனுடைய கையெழுத்து. அடையாளம் அப்படின்றது தேவன் போட்ட கையெழுத்து. Signature means the attestation of God. So கையெழுத்துனா அவரே அங்கீகரிக்கிறது மாதிரி. Attestation means recognition of God. அங்கீகரிக்கிறதுனா தேவன் If God accept the message, the last Sunday message, he must have attested for your message.
அட்டஸ்டேஷன் ஃபார் யுவர் மெசேஜ். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜை தேவன் அங்கீகரிச்சாருன்னா அதை வந்து தேவன் வந்து 2 அற்புதம் இந்த ரெண்டு நாளைக்குள்ள நடந்திருக்கணும் சர்ச்சுக்குள்ள. அப்படின்னா தான் அது அட்டஸ்டேஷன் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு சண்டே கொடுத்த மெசேஜுக்கு டியூஸ்டேக்குள்ள அற்புதம் நடந்திருக்கு? அப்போ மற்றவங்க எல்லா மெசேஜும் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அன்லெஸ் யூ ஹேவ் த சிக்னேச்சர் ஆஃப் காட் ஓவர் த மெசேஜ். வாட் இஸ் த சிக்னேச்சர்? சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். தட் இஸ் காட் சிக்னேச்சர். தேவனுடைய சிக்னேச்சர் உங்களுடைய மெசேஜில் இல்லாட்டி அது என்ன அர்த்தம்னா, கடவுள் வந்து அந்த அற்புதங்கள் நடக்கலைன்னா அங்கிருந்து வாங்க, அற்புதங்கள் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்னா சிக்னேச்சர் அங்க இல்லைன்னு அர்த்தம். சேகுவாரே சொன்னாரா, பயன்படாத எந்த வார்த்தைகளும், மற்றவர்களை உருவாக்காத, ஊக்குவிக்காத, உணர்ச்சிப்படுத்தாத எந்த வார்த்தைகளும் நீ பேசவே வேண்டாம், அது வீணான வார்த்தை. இதை கேட்டோன்னு கொஞ்சம் நேரத்தில் குதிச்சிட்டேன் நான். நம்ம மக்கள் எவ்வளவு வீணான வார்த்தையை ஸ்டேஜில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாய். மக்களுக்கும் யூஸ் இல்லை, நமக்கும் யூஸ் இல்லை, மற்றவனுக்கு யூஸே இல்லை. மற்றவனை உருவாக்காத, அவனை வந்து உருவேற்படாத ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் நீ பேசாத, அது யூஸ்லெஸ் வேர்டு. நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் என்றால் அங்கே தேவன் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த வார்த்தை நான் சொன்ன வார்த்தைடான்றதுக்கு அங்கே உங்கள் வாழ்க்கையில் 5 பேராக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் அங்கே ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் சபைக்குள் செய்ய வேண்டும். ஆமேன். ஸோ என் ஃபோக்கஸ் இப்போ எங்கே இருக்குன்னா, கன்கார்டன்ஸில் இன்னும் 4 வசனத்தை சேர்ப்போம், இன்னும் 4 வசனத்தை சேர்க்க வேணாம். ஏற்கனவே இங்கே வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறான். இன்னும் 2 வசனம்லாம் வேணாம், இன்னும் 2 அற்புதத்தை சேரு உள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அற்புதத்தை சேருங்க. உங்க மெசேஜ் 1/2 மணி நேரம் மெசேஜா இருக்கட்டும், 10 பேர் கேட்கட்டும், அதுல 2 பேருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி. ஆமேன். ஐ நீட் யுவர் சிக்னேச்சர். உங்க கையெழுத்து எனக்கு தேவை ஆண்டவரே. என் செய்தியில் உங்க கையெழுத்தை போடுங்க. ஆமேன். அன்னைக்கு போன வாரம் சொன்னோம் பாருங்க, போன மாதம் நடக்கல, முந்தின மாதம். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கர்த்தரிங்க அற்புதம் நடத்துவார்னு. ஆமாம், போகிறதுக்குள்ளே நடக்கும்னு. அன்னைக்கு கேட்கும்போது, அந்த செய்தி கேட்கும்போது டீ பிரேக்குக்குள்ளே கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு கார்லேயே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஆமாம், டீ பிரேக் நடக்கிறதுக்குள்ளே எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்துச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டார். When Moses said, people will not believe. When Moses said to God that the Israelites, they would not believe me, God gave him a sign. மோசே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், மக்கள் எகிப்தியர்ல இஸ்ரவேல் மக்கள் என்ன நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சியை கொடுக்குறார். He did not say, no, just preach and preach again. இல்ல நீ சும்மா பிரசங்கிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. Step by step they will start believing. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. He also accepted. Oh, the people will not accept. Okay, I accept that people will not accept. So தேவன் அதை அங்கீகரிக்கும். ஆமா, மக்கள் நம்ப மாட்டாங்களோ, அப்போ அதுக்கு நான் ஒரு சாட்சி கொடுக்குறேன். The book of Exodus, chapter 4 verse 1. Let us read. Exodus chapter 4 verse 1. Moses answered, what if they do not believe me? What if they do not believe? Believe me or listen to me and say, the Lord did not appear to you. மோசஸ் கேட்கிறாரு, நான் என்ன செய்வேன், மக்கள் நம்பாட்டி நான் என்ன பண்றது? God didn't say just curse them if they don't believe. Just சும்மா அவங்கள சபிச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் சொன்னார், நம்பலையா அவன், சபிச்சிடுறா அப்படி சொல்லவே, நம்பலையா, சரி இந்த அற்புதம் பண்ணு. அல்லேலூயா. நம்பலன்னா சபிச்சிருன்னு சொல்ல, நம்ப வை. நம்ப வை. எப்படி நம்ப வைக்கிறது? டூ சம் மிரக்கிள்ஸ். நான் போட்ட சிக்னேச்சரை காட்டு. வாட் இஃப் தே டு நாட் பிலீவ் மீ? வாட் இஃப் தே டு நாட் அக்செப்ட் மீ? ஸோ என்னோட வார்த்தைகள் நம்பாட்டி நான் என்ன பண்ணுறது? என்னோட அவங்க அங்கீகரிக்காட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மோசே கேட்குறாரு. இன்றைக்கி மேட்ரு என்ன தெரியுமா? சர்ச்சில் காணிக்க வரல, சர்ச்சில் கூட்டம் வரல, ஹலோ, சபை ஊழியத்தில் பெருக்கம் வரல. இருதயத்தை திடப்படுத்திக்கங்க. கசப்பான உண்மை, மக்கள் உங்களை சத்தமாக சொல்லுங்கள் அங்கீகரிக்கலை, மக்கள் உங்களை நம்பலை. ஆமாம், இல்லை என்ன முன்னாடி கையை கட்டி ஏமாத்துறான்னா உன் மேலே இருக்கிற மரியாதைக்கு தலையாட்டுறான். ஆமாம், ஆனால் உன் பிள்ளை கூட மரியாதை கொடுக்க போப்பான்ட்டு போயிடுறான். ஆனால் அவன் பாவம் உனக்கு மரியாதை கொடுத்து சொல்லுங்கய்யான்றான். பாவம் அவர் விடுற, அவர் ஏன்டா கஷ்டப்படுத்தணும் மாட்டேன்னு சொல்லி. இல்லைடா சொன்னால் நடக்கும், அது நடந்தால் தான் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கணும்ல. உண்மை என்னென்னா,
people they do not believe you. அவ்வளோதாங்க. மக்கள் உங்களை நம்புறது கிடையாது. அவ்வளோ எனக்கு வந்து 1 கோடி ரூபா தேவை, 50 லட்ச ரூபா தேவை, வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குற 10 பேர் தேவைன்னு சொல்லும்போது அதை ஒரு 10,000 பேர் கேட்குறாங்கன்னா 5 லட்சம் கொடுக்க முடியாதவங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. அவன் என்ன கொடுக்குற அளவுக்கு ஒருத்தானால இன்னும் என்ன செய்யலை, இன்னும் நம்பலை. ஆனால் நம்புகிற நேரம் அவன் நம்பலைன்னா அது வந்து அவன் தப்பு செஞ்சுட்டான்னு அர்த்தம் இல்லை, அவன் நம்பக்கூடிய அளவிற்கு நான் ஊழியம் பண்ணலைன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு விரோதமாக ஃபாஸ்டிங்கை போடுறதுக்கலாம் இதே பொழப்பில் தான் தெரியுது ஒரு குரூப். நீ எந்த விதத்தில் நீ மட்டும் உன்னை மாற்றிக்கவே மாட்ட. 500 ரூபா கொடுத்துட்டாராம், இவருக்கு 5000 ரூபா தேவை, 500 ரூபா கொடுத்துருக்கேன், அவன் நல்லா இருப்பானா? ஏண்டா உனக்கு 500 ரூபா கொடுத்ததுனால நாசமாக போகணுமா? அவன் காதில் கட்டணும். யோசிங்க, கூட பிறந்தவன் 100 ரூபா தர மாட்டேன்ட்டான். அவனுக்கு 100 ரூபா வாங்குறது கடும் பாடாக இருக்குது. அவன் 500 கொடுத்துருக்கானே, கும்பிட போட்டு போவானே, அவனையும் சபிக்கிற. வாழ்க்கை ஃபுல்லாக நீ அப்படி தான் இருக்க போகிற. நீ வாட் இஃப் தே டு நாட் பிலீவ், வாட் இஃப் தே டு நாட் பிலீவ். அவங்களை நம்பாட்டினா என்ன செய்யறது? கர்த்தர் சொன்னார், இந்த அடையாளத்தை செய், அதற்கு பிறகு உன்னை நம்புவார்கள். ஐயா தெரியும். ஆமென், 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 ஆமென். வாட் இஃப் தே டு நாட் பிலீவ். அவர்கள் நம்பாவிட்டால் என்ன? இதுவே this is the sign. இதுவே அடையாளமா இருக்கிறது. நம்புறதுக்கு இது அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்பலன்னா அடையாளத்தை காட்டு. போலீஸ் விட மாட்டேன்றான், போலீஸ் விட மாட்டேன்றா சார் அப்படின்னா லைசன்ஸை காட்டு. ராஜா மாதிரி விட்டு போறாரு. Do you have any license? You have any sign? You have any signature for your message? ஸோ உங்களுடைய மெசேஜுக்கு தேவனுடைய அந்த சிக்னேச்சர் இருக்கா? உங்களுடைய லைசன்ஸ் இருக்கா? Israelites, they demanded a miracle to accept Moses as a leader. Amen. இஸ்ரேல் மக்கள் மோசஸ் சொல்ற மெசேஜை நம்புறதுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. மோசேயை தலைவனா ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம் கேட்டார்கள். Amen. 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 யார் சார் மோசே? முகமுகமா பார்த்தவன். அவனே வாயை பொத்திக்கிட்டு ஒரு அடையாளத்தை கட்டணும் கொடுக்குறான். சர்டிஃபிகேட் வரணும், கொடுத்துட்டு போ. ஏன் வியாக்கியானம் பேசுற? முகமுக பார்த்த மோசே நம்ப மாட்டேன் சார், அடையாளத்தை எடுத்து வேணும்னா. இது இங்கனுக்குள்ள நம்ம வந்து அடுத்த தெருவில் இருக்கிறோம், இல்லை வந்து வெளியில் இருக்கிறோம், நம்மளை ஏற்றுக்க மாட்டோம். என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம்? மோசே சொல்லுவாங்க, என்னையே ஏற்றுக்க மாட்டேன். ஏசுனார் சொல்ற, என்னையே காணவருக்கு அப்புறம் தான் ஏற்றுக்கிட்டாங்க, மண்டையில் போட போகிறேன், போ. ஏதாச்சும் அற்புதத்தை முடிஞ்சா செய், இல்லாட்டி அமைதியாக பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டிய. செய்யுங்க சார், ஏதாவது செய்யுங்க சார். வந்தவனுக்கு ஒரு 4 பேருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சார். இதுவே அடையாளம். Israelite, the people of Israel, they demanded a miracle to accept Moses as a leader. மோசேய லீடரா அக்செப்ட் பண்றதுக்கே அவங்க வந்து ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. Even Pharaoh, he demanded a miracle to release the Israelites. ஃபாரோ கூட மக்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணான். Everyone that demand a sign. எல்லா பேரும் ஒரு அற்புதத்தையோ ஒரு சாட்சியை எதிர்பார்க்கறாங்க. Even the own sister Miriam, she also demanded a miracle to accept Moses as a senior pastor. So மோசேயோட சொந்த சகோதரி கூட மோசேயை அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்தாங்க. This is the time of miracle. Amen. இது அற்புதங்கள் அடையாளங்கள் நேரமா இருக்கு. God is going to release the bunch of miracles nowadays. Amen. ஆண்டவர் ரிலீஸ் பண்றார். You are about to enter into the next realm of ministry, the realm of miracles. Amen. You are in the entrance of the next realm of ministry. உங்களுடைய ஊழியத்தின் 2ஆம் படியில நீங்க எடுத்து வைக்கிற ஒரு நேரமா இருக்குது, வந்து விட்டது. தேவன் இந்த அடுத்த கட்ட ஒரு மகிமைக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அது அற்புதங்களும் அடையாளங்களும் கலந்த கூட்டம்.